அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க. எதன் மீதாவது நம்ம பற்று வைக்கணும். பற்று இல்லாமல் எதுவுமே ஒன்றுமே நம்ம நம்பிக்கையே இல்லாமல் இருப்போம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போ நம்ம மாத்திரையே சாப்பிட்றோம். அந்த மாத்திரை சாப்பிடும்போது இது சாப்பிட்டா நமக்கு குணமாகும் அப்படின்னு நம்பிக்கையுடன் சாப்பிடணும். இல்லை இறைவன் இருக்கிறானா இறைவன் இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவதை விட ஏதாவது ஒரு நன்மை வந்து விட்டால் கடவுளே எனக்கு கடவுள் காப்பாற்றிட்டார் அப்படின்னு மீது ஒரு நம்பிக்கை தான் வைக்க வேண்டும். எதன் மீதாவது ஒரு நம்பிக்கை வைத்தால் அது நமக்கு நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கை இருக்கணும். ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க. எப்பவுமே ராமேஸ்வரத்திலோ இல்லை காசியிலோ நம்ம காசியில் நீராடினால் எல்லாமே பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சிட்டா நம்ம இனிமே எந்த பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வருவோம். அப்படின்னு இருக்கும் பொழுது நிறைய ஜனங்கள் அந்த காசியில் போய் குளிப்பாங்க பாவங்கள் தொலைப்பதற்காக. அப்போ அந்த சமயம் சிவபெருமானும் பார்வதியும் விண்ணுலகத்தில் காசியை அப்படி தாண்டி அப்படி போகும்பொழுது அவங்க பார்க்குறாங்க, நிறைய ஜனங்க இந்த காசியில் குளிக்கிறாங்களே ஐயனே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானிடம் பார்வதி கேட்குறாங்க. அப்போ நிறைய பேர் குளிக்கும் பொழுது ஏன் நரகத்தில் குவியிறாங்க? பாவங்கள் தொலைந்து விட்டா எல்லாருமே புண்ணியம் தானே அடைஞ்சிருவாங்க, ஏன் நரகத்துக்கு நிறைய பேர் வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி வா நான் உனக்கு நேரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த காசியில் இருக்கிற அந்த இடத்துல நீராடி விட்டுட்டு வெளியே வராங்க. ரெண்டு பேரும் என்னென்னா வயதான ஒரு தோற்றத்தை பூண்டு அவங்க இருக்கிறாங்க. அப்போது சொல்கிறார் அவர் சிவபெருமான், நான் இங்கே வழிந்து ஓடிக்கின்ற அந்த சாக்கடை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குல்ல அதுக்குள்ளே நான் விழுந்துருவேன், நான் சொல்வதை போல நீ சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதே மாதிரியே சரி என்னை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமான் அந்த வயதான தோட்டத்துடன் கீழே விழுந்துடுறாரு. அப்போ பார்வதி யோ சாமி இங்கே எங்கள் கணவரை காப்பாற்றுங்களே, ஒரு வயசானவர் கீழே விழுந்துட்டாரே, என் கணவரை காப்பாற்றுங்களே அப்படின்னு கத்துறாங்க. அப்போது நிறைய பேர் என்னென்னா ஐயோ நான் இப்போ தான் அந்த நீரில் காசி நீரில் குளிச்சுட்டு நான் சுத்தமாக வெளியே வந்திருக்கிறேன், இப்போ போய்ட்டு நான் சாக்கடையில் போயிட்டு காப்பாற்ற முடியுமா, ஐயோ வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்படியே தடுத்து போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஐயோ யாராவது என் கணவரை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்பொழுது அந்த சமயத்தில் ஒருத்தர் சரி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுவதற்கு வரும்பொழுது அப்போது உள்ள நுழையலாம் அப்படின்னு இதை எடுத்து வைக்கும்போது இந்த அம்மா வயதான தோட்டத்தில் பார்வதி அம்மா சொல்கிறாங்க, பாவங்களே பண்ணாதவங்க தான் இந்த குழியில் இறங்கி என்னுடைய கணவரை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா பாவங்கள் பண்ணி இருந்தால் அவங்களும் இந்த குழியில் இறந்து விடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ பாவங்களே பண்ணாமல் இருந்தவா அப்போ ஏன் உயிரை போயிடுமே அதனால சொல்லிட்டு அவங்களும் காப்பாற்றாமல் இப்படி போயிடுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு இளைஞன் மட்டும் என்ன பண்ணான்னு காசியில் நீராடி விட்டுட்டு வெளியே நான் இறங்குறேன், உங்களுடைய கணவரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறதுக்கு. அப்போ நீ பாவங்களே செஞ்சிடலையாப்பா, இதில் பாவங்கள் செய்யாதவங்க தான் இந்த குழியில் இறங்கினாதான் என் கணவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் காசியில் நீராடினால் பாவங்கள் தொலைந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுல அப்போ நான் பாவங்கள்லாம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், இப்போ என்கிட்ட எந்த பாவங்களும் இல்லை, நான் எந்த இதுவுமே கெடுதல் பண்ணவே இல்லை, எல்லா பாவங்களும் என்னுடைய தொலைஞ்சு போச்சு காசி நீரில், அதனால் நான் புண்ணியவனாக இருக்கேன், நான் உங்களுடைய கணவரை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இறங்குறான். அப்போ அந்த இளைஞனுக்கு சிவபெருமான் காளை வாகனத்துடன் இடப வாகனத்துடன் உமாதேவியுடன் காட்சி புரிகிறாங்க. பிரம்மனும் திருமாலும் காணப்பெறாத அந்த காட்சியை கொடுக்குறாங்க. இதுதான் சொல்லப்படுகிறது இந்த கதையில். என்னன்னா எந்த இடத்துல நம்ம நம்பிக்கையுடன் இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையில் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால்தான் நாம் சாதிக்கவும் முடியும், எதையும் நன்மையும் அடைந்து விட்டோம். இல்லைன்னா மனசு நமக்குள்ளேயே நெருடலா இருக்கும், ஐயோ இது எதுவுமே நடக்காது, ஏதோ செய்ய முடியும், கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இதை சாப்பிட்டா அது குணமாகுமா அப்படின்னு எந்த காரியத்துக்குமே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையை நகர்த்தணும். எதன் மீதாவது நம்பிக்கையுடன் இருந்தால்தான் வாழ்க்கையே சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.